வெல்கம் டு ஜிகே வித் எம்கே. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸை லைனாக போட்டுட்டு வரோம். ஸோ முன்னாடி நம்ம 3 டாபிக்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இதோட சால்வ்டு பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ அது இந்த டாபிக் பிடிஎஃப் மட்டும் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே, சரிங்களா? ஆல் டாபிக்ஸோட பிடிஎஃபை நான் சால்வ் பண்ணி அதில் கொடுத்துருப்பேன், சரிங்களா? ஸோ வேணுன்றவங்க அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து பின் பண்ணுறேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நம்ம டேரெக்டாக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் வந்து பாருங்கள், 24 + 2 × 8 / 2 - 1 அப்படின்ட்டு இருக்கு. இதை வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி போடணும். போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னா என்ன? பினா பிராக்கெட், சரிங்களா? ஓனா ஆஃப், டினா டிவிஷனு, எம்னா மல்டிப்ளிகேஷனு, ஏனா அடிஷனு, எஸ்னா சப்ராக்ஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக்கு. இப்போது நம்ம சம் போடையில் இந்த ஆர்டரில் தான் வரணும். ஃபஸ்ட்டு பிராக்கெட் இருந்தால் பிராக்கெட்டை முடிக்கணும், அதுக்கப்புறம் டிவிஷன் இருந்தால் டிவிஷனை முடிக்கணும், மல்டிப்ளிகேஷன் இருந்தால் அதை முடிக்கணும், அடிஷன் கடைசியாக தான் சப்ராக்ஷன் வரணும். இதுக்கு பேர் தான் வந்து போர்ட் மாஸ் ரூல், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் வந்து போடுறோம். 24 + 2 × 8 / 2 - 1. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் நம்ம பண்ணணும். அப்போ டிவிஷன் பண்ணுறோம். அப்போ 24 + 2 × 4 வந்துடும், -1. அதான் இங்கே எழுதியிருக்கேன், சரிங்களா? அப்போது அடுத்து மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ணணும். அப்போ 4 × 2 8 ஆகிடும், இங்கே அப்படியே இருக்கும் 24 1. அடுத்து அடிஷன் 24 + 8 என்ன? 32. அப்போது 32 - 1 என்ன? 31. அப்போ ஆன்சர் வந்து 31, சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சம்ஸ் வந்து போடணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த சம் வந்து பாருங்கள், 20 + பிராக்கெட்டில் 8 × 2 ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு பிராக்கெட்டு, அதுக்குள்ளே பிராக்கெட் உள்ள 6 × 3 மைனஸ் பிராக்கெட் உள்ள 10 / 5 கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ளே டிவிஷனை நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போது 10 / 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸு, 6 × 3 18. அப்போது 20 + 8 × 2 ப்ளஸ் 18 - 2 வந்துடும், சரிங்களா? இது வந்து பிராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, சரியா? அப்போ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், 20 + 8 × 2, இந்த 18 - 2 என்ன? 16. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் அடிஷன். அப்போ இதே நீங்கள் அடிஷன் பண்ணக்கூடாது. அப்போ 8 2s are 16 + 16 என்ன? 32. அப்போ 20 + 32 52. அப்போ ஆன்சர் வந்து 52, சரிங்களா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாள்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அப்போது 1560 ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. அப்போ 25 நாளைக்கு எவ்வளோ அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது அதை 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1500 × 25 போட்டிங்கன்னா 39,000 வந்து கிடைக்கும், சரிங்களா? அப்போ அதான் ஆன்சர். ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பிரிக்கப்பட்டு வழங்கியது. ஒவ்வொருவருக்கும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ நியூ இயர் போனஸாக வந்து 62,500 ரூபாயை 25 எம்ப்ளாயீஸுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து 1 டைம்ஸு, இது வந்து 625 25 டைம்ஸு, 00 அப்படியே கூட வந்துடும். அப்போ 2,500 ரூபா, ஒரு ஆளுக்கு வந்து 2,500 ரூபா வந்து கிடைக்கும், சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த சம் வந்து பாருங்கள், ஸோ 10 + 17 / 3 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் நீங்கள் போடணும். அப்போ 10 + 17 என்ன? 27. 27 / 3 வந்து 9. அப்போ ஆன்சர் வந்து 9, சரியா? ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் போடுங்க. 5 - 1 4. இப்போ இது ரெண்டுத்துக்கும் போடுங்க. 6 - 4 என்ன? 2. 3 - 2 1. 12 - 1 11. அப்போ ஆன்சர் வந்து 11 இதுக்கு, சரியா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு போடுங்க. 6 / 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், அப்போ 3. 3 2s are 6. அப்போ 6 - 3 3. அப்போ இங்கே மொத்தமாக வந்து 3 வந்துடும். 8 / 2 இருக்கா? அப்போ இதை தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போது இங்கே வந்து 4 வந்துடும். அப்போது 100 + 4 + 3. அப்போ 104 + 3 என்ன? 107. அப்போ இதோட ஆன்சர் வந்து 107, சரியா? ஸோ இதுமாதிரி சிம்பிளாக நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். ஸ்டெப்பாக போகணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. போர்ட் மாஸ் ரூல் வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சம்ஸ் வந்து டக்குன்னு போட்டுடலாம், சரியா? சரி, ஓகே.
ஸோ இதுதான் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த சம்ஸ் தான் அது வந்து கீழே வந்து உங்களுக்கு தெளிவாக சால்வ் பண்ணியிருக்கேன். அதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அங்கே வந்து சிம்பிளாக போட்டேன் அது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து பாருங்கள், வேல்யூ ஆஃப் 3 + 5 - 7 × 1 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 7 × 1 தான் நீங்கள் பண்ணணும். அப்போது 3 + 5 - 7, அடுத்து அடிஷன் 5 + 3 8, 8 - 7 1. அப்போ ஆன்சர் வந்து 1. சரியா? இது வந்து போர்ட் மாஸ் ரூல். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, 24 டிவைடட் பை பிராக்கெட்டுக்குள்ள 8 - 3 × 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுங்க. 3 × 6 6, 8 - 6 2. அப்போ 24/2 12. அப்போ ஆன்சர் வந்து 12. சரியா? சிம்பிள். இந்த சம் வந்து பாருங்க, இதுக்குள்ள என்ன சிம்பிள் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மைனஸா, ப்ளஸ்ஸா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதை ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 10 வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 + 2 8. அப்போ 4 + 2 6. 12 / 6 இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்போ இங்க என்ன சிம்பிள் வரும்? இங்க பாருங்க, கீழே பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? அப்போ இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இங்க 2 வந்துடும். அப்போ 2 பிராக்கெட்டு 6 - 2 இருக்கு, ஈக்குவல் டு 10 வரணும். அப்போ இங்க என்ன போட்டா ஈக்குவல் டு 10 வரும்? இங்க மல்டிப்ளை போட்டால் தான் ஈக்குவல் டு 10 வரும். அப்போ 2 × 6 என்ன? 12 - 2 ஈக்குவல் டு 10. சரியா? சரி, ஓகே. அப்போ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் தான் வரும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, மதி ஒரு சாக்லேட் கட்டியில் 2/5 பகுதியை சாப்பிட்டார். நந்தினி அதே போன்ற மற்றொரு சாக்லேட் கட்டியில் 1/3 பகுதியை சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்டவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ மது வந்து 2/5. அப்போ 5 2, இங்கே 0 வந்துடும் புள்ளி வச்சு. அப்போ 4, அப்போ 0.4. நந்தினி பாருங்க, 3 1, இங்கே பாயிண்ட் வச்சு 0 போட்டிங்கன்னா 3 9, பேலன்ஸ் 1, திரும்ப 0, திரும்ப 3 போட்டிங்கன்னா 9. அப்போ 0.33 நந்தினி. இதில் யார் அதிகமாக சாப்பிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து மது. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, வினோதா, செந்தமிழ் மற்றும் முகிலரிசி ஆகியோர் நீர் நிரப்பும் போட்டியில் பங்கேற்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன. வினோதா வந்து 1/2 பகுதி, செந்தமிழ் 3/4 பகுதி, முகிலரிசி 1/4 பகுதி நிரப்பினார்கள் எனில் முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க, வினோதா வந்து 1/2, செந்தமிழ் 3/4, முகிலரிசி 1/4. இப்போ எல்சிஎம் பாருங்க, இதுக்கு 4, இதுக்கு 4 இருக்கு, இங்க மட்டும் 2 இருக்கு. அப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2,4 எடுத்தீங்கன்னா 4 வந்து வரும். அப்போ வினோதாக்கு நீங்க கீழே டினாமினேட்டர் 4 மாத்திட்டீங்கன்னா 2/4 வரும். ஏன்னா இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அப்போ மேலேயும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2/4 வந்து கிடைச்சிரும். அப்போ வினோதா வந்து 2/4, செந்தமிழ் 3/4, முகிலரிசி 1/4. இப்போ முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது பரிசு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுல யார் வந்து அதிகமாக நிரப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமிழ் தான் ஃபர்ஸ்ட் 1/4, அதுக்கப்புறம் 2/4, அதுக்கப்புறம் 3/4. சரிங்களா? இப்போ இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு புரியலனா. ஸோ 0 வரும். அப்போ இது வந்து 2 டைம்ஸ், 4 2s are 8, திரும்ப 2, திரும்ப 0. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ், 5 4s are 20. அப்போ முகிலரிசி வந்து 0.25. சரியா? இங்க செந்தமிழ் போடுங்க, 4 3 30, 7 4s are 28, பேலன்ஸ் 2. அது தேவையில்ல நம்மளுக்கு, 0.7 வச்சுங்க இங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ இது வந்து போட்டு பாருங்க, வினோதா வந்து போட்டு பாருங்க. வினோதா வந்து 2 1, இங்க 5 வந்துடும். அப்போ வினோதா வந்து 0.5. சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 30 வினாடிக்குள் நீர் நிரப்ப வேண்டி சம கொள்ளளவை கொண்ட புட்டிகள் வழங்கப்பட்டன. முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது யாருன்னு கேட்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் யார் அதிகமாக இருக்கா? செந்தமிழ் 0.7, ரெண்டாவது வினோதா, மூன்றாவது முகிலரிசி. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்க தெரியலனா இந்த மாதிரி டிவிஷன் நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் வந்து நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அதான் போட்டிருக்கேன் நான். முகிலரிசி லாஸ்ட்டு, செந்தமிழ் செகண்டு, வினோதா வந்து ஃபர்ஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தா நீங்கள் போட்டுடலாம். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, இது எல்லாத்தையும் அசண்டீர் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க, ஏறு வரிசையில் எழுத சொல்றாங்க. ஸோ உங்களெல்லாம் புரியணும் அப்படின்றதுக்கோசரம் நான் வந்து எல்சிஎம்லாம் எடுத்து போட்டுக்கிறேன். இதை சிம்பிளாக போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணுங்க. இங்கே பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 2/3, அப்போ டிவைட் பண்ணுங்க. 6 3s are 18, பேலன்ஸ் 2. நம்மளுக்கு அது தேவையில்ல, 0.6. அப்போ இதுக்கு வந்து 0.6. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, 1/6.
அப்போது இங்கே பாயிண்ட் வைங்க 0, இங்கே 1 டைம்ஸ் தான் போட முடியும். அப்போ 0.1. இப்போ அடுத்து பாருங்கள் 4/9. அப்போது இங்கே பாயிண்ட் வைங்க, இங்கே 0 போடுங்க. 9 4s are 36, 0. அப்போ 0.4. இதில் வந்து ஏறு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. அப்போ எது சின்னது? இதான் சின்னது. அப்போ ஃபஸ்ட்டு 1/6, ரெண்டாவது 4/9, மூணாவது 2/3. சரிங்களா? சிம்பிளாக முடிஞ்சிடும் இந்த மாதிரி போட்டால். இங்கே பாருங்க, சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர், 1 1/4 மீட்டர், எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காணுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது இது மொத்தத்தையும் கூட்டணும். இது கூட்டுங்க மொத்தத்தையும். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 4 2s are 8 + 3. இங்கே கூட்டணும், இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இங்கே ஆட் பண்ணணும். அப்போது 8 + 3 11/4. இங்கே 2 2s are 4 + 1 5. 1 4s are 4 + 1 5. அப்போது 11/4 + 5/2 + 5/4 இருக்கு. எப்போவுமே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து அடிஷன் வந்து பண்ண முடியும். அப்போது 4 to 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 வந்து கிடைக்கும். அப்போது இங்கே மட்டும் தான் டினாமினேட்டர் வந்து நம்ம மாற்றணும். அப்போது இங்கே மேலேயும் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்படி பண்ணும்போது 5 2s are 10 ஆகிடும், +4 ஆகிடும். இப்போ டினாமினேட்டர்லாம் சேம் ஆச்சு. அப்போ 11 + 10 20, 11 + 10 வந்து 21 + 5 26, 26/4. இது 2 டேபிளில் போடுங்க. இது 2 டைம்ஸு, இது 13 டைம்ஸ். அப்போ 13/2 ஆன்சர். ஒருவேளை கொஸ்டின் ஆன்சரில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா அங்கே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நீங்கள் பார்த்து போடணும். சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆட் 3 2/4 + 7 2/5 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போது இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2/4னா 3 + 2/4. அப்போ 4 3s are 12, 12 + 2 என்ன? 14. அப்போ 14/4. இது அதே மாதிரி 7 5s are 35 + 2 37/5. இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ 4, 5 எல்சிஎம் என்ன? 20. சரிங்களா? அப்போது இங்கே 20 வரணும், கீழே இங்கே 20 வரணும். அப்போது இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 14 × 5 வந்து 70, 37 × 4 வந்து 148. அப்போது 70 + 148 என்ன வரும்? 218 வந்து வருது. சரிங்களா? இதை வந்து 2 டேபிளில் போட்டிங்கன்னா 109 வரும். இது வந்து 10 வரும். ஒருவேளை ஆன்சரில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நீங்கள் போடணும் அதை. சரியா? சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் வந்து பாருங்கள். இதுவும் அதே மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனு, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ 9 4s are 36, 37/4 மைனஸு 6 3s are 18, 18 + 5 23/6. அப்போது 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 12 கிடைக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வேணால் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். 2, இது 3, இது 2, 3 2s are 6, 6 2s are 12. அப்போ எல்சிஎம் என்ன? 12. அப்போது இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 37 × 3 என்ன? 111. 23 × 2 என்ன? 46. அப்போது 111ல் 46 லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணால் உங்களுக்கு 65 வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போது 65/12 இதான் ஆன்சரு. ஒருவேளை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் போகணும் ஆன்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போய் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் பார்த்து. ஆக்சுவலாக நீங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டா போதும். இதை வந்து நீங்கள் ஆப்ஷனை பார்த்தாலே போட்டுடலாம். 12 5s are 60 + 5 65. சரியா? சரி, ஓகே. மருது என்ற பால்காரரிடம் 4 பால் புட்டிகள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் 1.5 லிட்டர் பால் வந்து இருந்தது எனில் அவரிடம் இருந்த மொத்த பாலின் அளவு எவ்வளவு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது அவர்கிட்ட மொத்தம் 4 பால் புட்டிகள் இருந்தது. ஒன்றுத்தில் எவ்வளோ இருந்தது? 1 1/2. அப்போது 1 2s are 2, 2 + 1 3/2. அப்போ 4 × 3/2. இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 3 2s are எவ்வளோ? 6. 6 லிட்டர் தான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. இங்கே வந்து தப்பாக இருக்குது, இதை மாற்றிங்க. சரிங்களா? இங்கே வந்து 3/2 வரும், 4 × 3/2 வரும். இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போது 3 2s are 6. அப்போ ஆன்சர் வந்து 6 லிட்டர். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். A man wants to fill 3/4 kg of rice equally in 3 bags. How much rice does the each bag contain அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் மாற்றணும். அப்போ 4 3s are 12, 12 + 3 என்ன? 15/4. அப்போது 3 பைகளில் இது வந்து ஈக்குவலாக நிரப்பணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 15/4 3 பையில ஈக்குவலாக நிரப்பியிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பையிலையும் எவ்வளோ அரிசி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 15/4 / 3 போட்டால் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பையிலும் எவ்வளோ அரிசி இருக்குது அப்படின்னு தெரியும். அப்போ 15/4 × 1/3 இது /3னா 1/3. சரிங்களா? அப்போ இது 1 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. அப்போது 5/4 தான் ஆன்சரு. இது வந்து திரும்ப மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றணும்னா 1 × 1/4 வந்து வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் இது கண்டுபிடிச்சிட்டா போதும், கவலை இல்லை. ஏன்னா ஆப்ஷன்ஸில்
இந்த நீங்கள் பார்த்தாலே போட்டுடலாம். 1 4s are 4 + 1 5 5/4 சரியா? சரி ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க, ஒரு பழச்சாறு கடையில் ஒருவர் 1 கிலோகிராம் ஆரஞ்சு பழத்திலிருந்து 1.5 லிட்டர் பழச்சாறினை தயாரிக்கிறார் எனில் 12 3/4 கிலோகிராம் ஆரஞ்சு பழங்களிலிருந்து எவ்வளவு பழச்சாறினை தயாரிக்க முடியும்? ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 2 + 1 3/2 இது வந்து 1 கிலோ. அதில் வந்து ஒரு கிலோகிராம்லேருந்து இவ்வளோ லிட்டர் வந்து எடுக்கிறாரு. பட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12 4s are எவ்வளோ? 12 × 4 போடுங்க, 8 4 48 + 3 என்ன? 51. அப்போது 51/4 கிலோகிராம்லேருந்து எவ்வளோ லிட்டர் பழச்சாறை எடுக்க முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க எக்ஸு சரிங்களா? இப்போது இங்கே வந்து நல்லா நோட் பண்ணுங்கள், நம்ம முன்னாடி ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் போட்டிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அதுதான் வந்து இது. இப்போது 1 கிலோலேருந்து இவ்வளோ எடுக்கிறாருன்னா அப்போது 51/4லேருந்து எவ்வளோ எடுப்பார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இதுவும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ x × 1 = 3/2 × 51/4 சரிங்களா? இப்போது x = 1 வந்து இந்த பக்கம் போயிடும், அது எதுவுமே இல்லை. இதில் எதனா கேன்சல் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அப்போ 51 × 3 அப்படியே போடுங்க. 51 × 3 என்ன? 1 3s are 3 5 3s are 15. அப்போ 153 கீழே வந்து 8 அப்படியே போட்டுருணும் சரிங்களா? அப்போ 153/8 சரிங்களா? ஸோ இது மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 19 1/8 வந்து வரும். இதை கண்டுபிடிச்சிட்டா போதும், நீங்கள் ஆப்ஷனில் இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் பார்த்தோன்னே சரியா? சரி ஓகே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 கிலோலேருந்து 3/2 லிட்டர் வந்து எடுக்கிறாரு. அப்போது 51/4 கிலோகிராம்லேருந்து எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் சரிங்களா? இப்போது இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இது வந்து ஏறுது, இதுவும் ஏறுது, இது வந்து நேர் விகிதம் சரியா? போன வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க, அதில் வந்து நான் இதை வந்து போட்டிருப்பேன் சரிங்களா? ஸோ அப்போது கிராஸ் மல்டிப்ளே, அப்போ x × 1 = 3/2 × 51/4. இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது, இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கிறோம், அதான் வந்து ஃபைனல் ஆன்சர் சரியா? சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், கந்தன் ஷேர்ஸ் half piece of a cake between 2 persons. What will be the share of each? அவன் half piece கேக்கை வந்து 2 பேர் கூட ஷேர் பண்ணுறான். அப்போது 1/2/2 வரும், இந்த 2 வந்து இங்கே போயிடும் சரிங்களா? அப்போது 1/4 தான் ஆன்சர் சரியா? சிம்பிள். இது பார்க்க சிம்பிளாக இருக்கும், பட் நீங்கள் எக்ஸாமில் போடையில் தப்பு பண்ணுவீங்க. இப்போ அதே மாதிரி சம் இன்னொன்று வந்து பாருங்கள். இப்போது டிவைட் 4 1/2/3 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இது வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 4 2s are 8 + 1 9/2. இது பாருங்கள் 3 2s are 6 + 1 7/2. இங்கே நல்லா பாருங்கள் 9/2/7/2. இப்போ இந்த 7 வந்து இங்கே போயிடும், இந்த 2 வந்து இங்கே போயிடும் சரிங்களா? அப்போது 9/2 இன்ட்டு இப்போது இந்த 9/2 அப்படியே இருக்கும், பட் இங்கே 7 வந்து இங்கே போயிடும், அப்போ கீழே வந்து 7 வந்துடும், இந்த 2 வந்து மேலே போயிடும், மேலே 2, அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சலு, பேலன்ஸ் 9/7 சரிங்களா? ஸோ இந்த டிவிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து போடணும். இங்கே பாருங்கள், an oil tin contains 7.5 liters of oil which is poured in 2.5 liters bottles. How many bottles are required to fill 7.5 liters of oil? இப்போ ஒரு ஆயில் டின்னில் 7.5 லிட்டர் ஆயில் இருக்குது சரிங்களா? அதை வந்து 2.5 லிட்டர் அளவுடைய பாட்டிலில் ஊற்றுறாரு. அப்போது எத்தனை பாட்டில் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா? ஸோ 7.5 லிட்டர் ஆயிலை 2.5 லிட்டர் அளவுள்ள பாட்டிலில் ஊற்றுறாரு. அப்போது எத்தனை பாட்டில்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது இதால் இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதை ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 7 2s are 14 + 1 15 15/2 2 2s are 4 + 1 5. அப்போ 5/2. அப்போ 15/2 இந்த 5 வந்து இங்கே போயிடும், இந்த 2 வந்து மேலே போயிடும், அப்போது 2/5 மாறிடும் அது சரிங்களா? அப்போது இது 5/2னா 2/5 அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இதுவும் கேன்சலு, இது 1 டைம்ஸு, இது 3 டைம்ஸு, அப்போ மொத்தம் 3 பாட்டில் வந்து தேவைப்படும் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே 5/2 இந்த மாதிரி மேலே ஒரு டிவிஷன், கீழே ஒரு டிவிஷன், கீழே இருக்கிறத ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்க. 15/2னா நீங்கள் 5/2னா அது 2/5 மாறிடும் சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா? சரி ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள், 6 மீட்டர் நீளமுள்ள கம்பியினை 1/2 மீட்டர் நீளமுடைய சிறிய கம்பிகளாக வெட்டினால் எத்தனை சிறிய கம்பிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 6 மீட்டர் இருக்குது, அதை வந்து 2 × 1 1 + 1 3/2 மீட்டரால் வெட்டுறாங்க சரிங்களா? இந்த அளவில் வெட்டினா எத்தனை கம்பி கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்த 2 வந்து மேலே போயிடும், அப்போ 6 × 2/3 மாறிடும்.
அப்போ 6 2s are 12, 12 by 3. இது 1 times, இது 4 times. அப்போ 4 hours தான் ஆன்சர். சரியா? கௌரி purchased 3.5 kg of tomatoes, 3 by 4 kg of brinjal, 1 plus 1 by 4 kg of onion. What is the total weight of the vegetables she bought? இது மொத்தத்துக்கும் வெயிட் கேட்குறாங்க. அது மொத்தத்தையும் வந்து ஆட் பண்ணணும். அப்போ 3 into 2 என்ன? 6 plus 1 7 by 2. 3 by 4 அப்படியே இருக்கு. 4 plus 1 1 into 4 4 plus 1 5. அப்போ 5 by 4. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4. அப்போ இதுக்கு மட்டும் தான் மாற்றணும். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 2s are 14 by 4. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து சேம் டினாமினேட்டர், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 14 plus 3 என்ன? 14 15 16 17. சரிங்களா? அப்போது 17 plus 5 என்ன? 22. அப்போ 22 by 4. இது வந்து 2 டேபிளில் போட்டால் இது 11 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. அப்போ 11 by 2 ஆன்சரு. அதையும் நீங்கள் மிக்சடு ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 5 1 by 2 kg வந்து கிடைக்கும். சரிங்களா? அதான் வந்து ஆன்சர். இந்த சம்மந்து பாருங்க. An oil tin contains 3 by 4 liters of oil, of which 2.5 liters of oil is used. How much oil is left over? அப்போ இதையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இவ்வளோ லிட்டர் ஆயிலில் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டாங்க, மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ 4 3s are 12, 12 plus 3 15 by 4, 2 2s are 4 plus 1 5 by 2. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4. இங்கே 4 அப்படியே இருக்குது. அப்போது இங்கே மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். கீழே 2ஆல் மேலேயும் 2ஆல். அப்போது 10 by 4. 15 minus 10 என்ன? 5. 5 by 4. இதை மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 1 by 4 வரும் கிலோகிராம். சரிங்களா? இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. நிலவன் 1 மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் அவர் 3.5 மணி நேரத்தில் எவ்வளவு தூரத்தை கடப்பார்? இப்போ 1 மணி நேரத்தில் 1 ஹவரில் 4.5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. சரிங்களா? அப்போது 3.5 மணி நேரத்தில் 3.5 ஹவர்ஸில் எவ்வளோ நடப்பார்? எக்ஸ். அதான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போது 1 ஹவர் 4 2s are 18, 9 by 2. சரிங்களா? கிலோமீட்டர். 3.5 ஹவர்ஸ்னால் 3 2s are 6 plus 1 7. 7 by 2 hours. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது பாருங்கள், இது ஏறுது, அப்போ இதுவும் ஏறும். இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன், நேர் விகிதம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 by 2 இன்ட்டு 7 by 2. சரியா? அப்போது 9 7s are 63 by 4. ஏன்னா எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அவ்வளோதான் ஆன்சரு. 63 by 4 தான் ஆன்சரு. இதை வந்து மிக்சர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா 15 3 by 4 கிலோமீட்டர் வந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள். 15 3 by 4 மீட்டர் நீளமுள்ள திரைச்சிலையை ரவி வாங்கினார். அதை ஒவ்வொன்றும் 2 1 by 4 மீட்டர் நீளமுள்ள சிறிய திரைச்சிலைகளாக வெட்டினால் அவருக்கு எத்தனை சிறிய திரைச்சீலைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் பாருங்கள், கர்டன் ஈஸியாக இருக்குது. தமிழில் கொஞ்சம் படிக்க உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரியா? ஸோ திரைச்சீலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது 15 3 by 4 மீட்டரு. சரிங்களா? இப்போது அதை வந்து 2 1 by 4 மீட்டராக வெட்டணும். சரிங்களா? இப்போது இதை வந்து நீங்கள் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக முதல்ல மாற்றணும். சரிங்களா? ஸோ 15 4s are என்ன? 60 plus 3 63. அப்போது 63 by 4. இது வந்து 4 into 2 8 plus 1 9 by 4. அப்போது 63 by 4 into 4 by 9 மாறிடும். சரிங்களா? முன்னாடியே நம்ம சம் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். அப்போ இதுவும் கேன்சலு. அப்போது 63 by 9. இது 1 டைம்ஸு, இது 7 டைம்ஸு. சரிங்களா? அப்போது மொத்தம் அவங்களுக்கு வந்து 7 கேட்டன் வந்து கிடைக்கும். ஸோ 7 திரைச்சீலை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். சங்கரி 2.5 மீட்டர் துணியை முழு பாவாடை தைக்கவும் மற்றும் 3 by 4 மீட்டர் துணியை மேல் சட்டை தைக்கவும் வாங்கினார். 1 மீட்டர் துணியின் விலை 120 ரூபா எனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த விலை என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கு. காஸ்ட் ஆஃப் கிளாத் பர்ச்சேஸ்டு பை இயர் அப்படின்ட்டு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சரி, ஓகேவா? இப்போது இங்கே இதை வந்து நீங்கள் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. 2 2s are 4 plus 1 5 5 by 2 plus 1 4s are 4 plus 3 7. அப்போது 7 by 4. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4. அப்போ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 10 plus 7 by 4. அப்போது 17 by 4 மீட்டர்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 மீட்டர் வந்து 120 ரூபா. சரிங்களா? அப்போ 17/4 மீட்டர் எவ்வளோ? 17/4 120ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இது 1 டைம்ஸ், இது 3, இது 30. 17 into 30 போடுங்க. ஸோ 0 0 7 3s are 21, 1 3s are 3, பேலன்ஸ் 2. அப்போ 3 + 2 5, அப்போ 510. அப்போ ஆன்சர் வந்து 510 ரூபா கொடுத்து அவங்க வாங்கியிருக்காங்க மொத்த துணியும். சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. 60 மாணவர்களுடன் ஒரு பள்ளி பேருந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் இறங்கினார்கள். இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையைப் போல 2 மடங்கு மாணவர்கள் இறங்கினார்கள். மூன்றாம் நிறுத்தத்தில் 6 மாணவர்கள் இறங்கிய பிறகு பேருந்தில் 3 மாணவர்கள் மட்டுமே இருந்தனர் எனில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்க, 60 மாணவர்களுடன் பேருந்து வந்து புறப்பட்டது. முதல் நிறுத்தத்தில் சில மாணவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இரண்டாம் நிறுத்தத்தில் முதல் நிறுத்தத்தில் இறங்கிய மாணவர்களின் எண்ணிக்கையை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து 2x. மூன்றாம் நிறுத்தத்தில் 6 பேருந்தில் கடைசியா வந்து 3 பேர் மட்டுமே இருந்ததா சொல்றாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ? 60. இப்போ அதை தான் வந்து இங்கே எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸு முதல் நிறுத்தம், ரெண்டாவது நிறுத்தம் வந்து ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2x + 6 + 3 அவங்க கொஸ்டினில் கொடுத்துக்கிறது மொத்தம் வந்து 60. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதான் வந்து ஆன்சரு. அப்போ x + 2x என்ன? 3x. 6 + 3 வந்து 9. அப்போது 3x + 9 = 60. அப்போ 3x = 60 - 9. அப்போ 3x = 51. அப்போ x = 51/3. இது 1 டைம்ஸு, இது 17 டைம்ஸு. அப்போ x வந்து 17. சரியா? அப்போ ஆன்சர் வந்து இதான். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, வேல்யூ ஆஃப் 2³ + 3² வந்து கேட்குறாங்க. அப்போ 2 2s are 4, 4 2s are 8, 3 3s are 9. அப்போ 8 + 9 என்ன? 17. அப்போ ஆன்சர் வந்து 17. சரியா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க, விச் இஸ் கிரேட்டர் 3/4 ஆர் 4/3 அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இது பாருங்க, 3 3s are 9, 9 3s are 27, 27 × 3 81. சாரி, இங்கே 81 வந்து வரும், தப்பாக இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது 27 × 3 போடுங்க. 7 3s are 21, 3 2s are 6, 7 8. அப்போ 81. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து கிரேட்டர். 4 4s are 16, 16 4s are 64. அப்போது இதுதான் வந்து கிரேட்டர். சரியா? சரி, ஓகே. அடுத்து வந்து பாருங்க, இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. 5/7 × 5/3, 3/3 × 3/2 × 3/4. இப்போ வந்து இது ஒரு ஃபார்முலா. a/m × a/n = a/m + n. ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும்போது இந்த மேலே இருக்க பவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே 5/7 5/3. அப்போது இந்த மேலே இருக்க பவரை நீங்கள் ஆட் பண்ணையில் 7 + 3 என்ன ஆகிடும்? 10 ஆகிடும். அப்போ 5/10. சரியா? சரி, ஓகே. இங்கே அதே மாதிரி பாருங்கள், எல்லாமே சேம் நம்பரு. அப்போ பவர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 2 + 4. அப்போது 4 + 2 6, 6 + 3 9. அப்போது 3/9. இங்கே பாருங்கள், நம்பர்ஸாக கொடுத்துறாங்க. பட் இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். 25னா 5², 32னா 2/5, 625னா 5/4, 64னா 2/6. இப்போது 5லாம் ஒரு பவராக எழுதிக்கங்க. 5க்கு என்ன இருக்குது? 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 4 + 2 6. அப்போ 5/6. சரியா? இன்ட்டு 2 வந்து 5 + 6. அப்போ 2/11. சரிங்களா? அப்போ 5 ஒரு பக்கம், 2 ஒரு பக்கம் பிரித்து எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போல். அப்போ 5/6 × 2/11. அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்து இங்கே பாருங்க, இப்போ அதே மாதிரி a/n/a/n அப்படின்னா a/m - n அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ மல்டிப்ளைல இருக்கும்போது நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம், டிவைடில் இருக்கும்போது நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம், ஒரே நம்பர் இருக்கும்போது. அப்போது இங்கே பவரில் 8 இருக்கா, இங்கே பவரில் 6 இருக்குது. அப்போ 8 - 6 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். அப்போ 10/2. இங்கே அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2/8 இருக்குது, இங்கே 2/4 இருக்குது. அப்போது 8 - 4 4 ஆகிடும். இங்கே 3/5 இருக்குது, இங்கே 3/3 இருக்குது. இப்போ 5 - 3 2 ஆகிடும். அதான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே 5/4 இருக்குது, இங்கே 5/3 இருக்குது. சரிங்களா? அப்போ 4 - 3 1 ஆகிடும். அப்போ 5/1. சரியா? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், 6/4 இருக்குது, கீழே 6/0 இருக்குது. anything power 0 வந்து 1. சரியா? அப்போது 6/4 தான் வந்து ஆன்சர். சரியா?
சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, how many zeros are there in 100 power 10 அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எத்தனை ஜீரோ இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போது 100 பவர் 1ல் பார்த்தீங்கன்னா 2 ஜீரோ இருக்குது, 100 பவர் 2ல் 4 ஜீரோ இருக்குது, 100 பவர் 3ல் 6 ஜீரோ வந்து இருக்குது. அப்போது பாருங்கள் அப்படியே டபுளாக இருக்குது. இங்கே பவர் 1னா இங்கே 2, இங்கே பவர் 2னா இங்கே 4, இங்கே பவர் 3னா இங்கே 6 சரிங்களா. அப்போ இங்கே பவர் 10னா இங்கே மொத்தம் 20 ஜீரோஸ் வந்து இங்கே இருக்கும் சரிங்களா. அப்போது ஆப்ஷன் வந்து 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரியா. சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, a பவர் 13 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்ட்டு a பவர் 10 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸோட வேல்யூ வந்து கேட்குறாங்க. இப்போது a பவர் 13 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்ட்டு a பவர் 10. இப்போது இந்த எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுக்கோங்க, a பவர் 13 பை a பவர் 10. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரே வேல்யூ இருக்கும்போது நீங்கள் பவர் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ a பவர் 13 மைனஸ் 10. அப்போ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு a பவர் 3. இங்கே கியூப் கியூப் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் வந்து ஏ. அப்போ சரியான விடை வந்து ஏ சரிங்களா. ஆப்ஷன் ஏ. இந்த சம் வந்து பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சம்மு. கரெக்டாக வந்து பாருங்கள், 4/3 மைனஸு ப்ராக்கெட்டுக்குள்ளே -3/2 ப்ளஸ்ஸு -5/3 டிவைட் பை 30/12 ப்ளஸ்ஸு -12/9 இன்ட்டு -27/16 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த -3/2 இங்கே மைனஸ் இருக்கா, அப்போது இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 3/2 ஆகிடும். இது பாருங்கள் -5/3 பை 30/12 இருக்குது. அப்போ இந்த 12 வந்து மேலே போயிடும், 30 வந்து கீழே வந்துடும். அப்போ -5/3 இன்ட்டு 12/30 வந்து இது வந்து மாறிடும் சரிங்களா. அப்போது ப்ளஸ்ஸு -12/9 இன்ட்டு -27/16 இது அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க சரிங்களா. சரி ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது இது தனியாக இருக்கா, இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். 3 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 வரும். அப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 2s are 8. இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 + 9 என்ன, 17/6. இது ஓகேவா. இப்போ இது பாருங்கள், இது 1 டைம்ஸு, இது 6 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸு. இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -2/3. இங்கே வந்து இதை அப்படியே நீங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வாங்க சரியா. சரி ஓகே. இப்போ இங்கே பாருங்கள் 17/6 -2/3 இருக்கா. இங்கே வந்து இதை அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே வச்சுங்க, ப்ளஸ்ஸாகவே இருக்கட்டும் ஓகேவா. இது அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளேயே இருக்கட்டும் சரியா. அப்போ தான் உங்களுக்கு போடும்போது தெளிவாக புரியும். இப்போ இதுக்கும் இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம், ஏன்னா இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ இதுக்கும் இதுக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 வந்து கிடைக்கும். அப்போ இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 17 - 4 வந்து வரும், பை 6 வந்துடும். அப்போது 17 - 4 வந்து 13/6 வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. இப்போது இங்கே பாருங்கள், 4 3s are 12, 3 3s are 9 சரிங்களா. அப்போது இங்கே வந்து 13/6 வந்து கிடச்சிருச்சா. இங்கே -4/3 இன்ட்டு -27/16 சரியா. சரி ஓகே. இப்போ இதுக்கும் இதுக்கும் நீங்கள் போடுங்க. இது 1 டைம்ஸு, இது 9 டைம்ஸு, இது இங்கே வந்து 16 சாரி இங்கே வந்து 16 இது 1 டைம்ஸு, இது 9 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸு. அப்போ 13/6 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ்ஸு 9/4 ஆகிடும் சரியா. சரி ஓகே. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், இதுக்கு வந்து எல்சிஎம் எடுங்க. 6க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் 3 2 3 2s are 6, 6 2s are 12. அப்போது இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 2 இன்ட்டு 3. அப்போது 13 2s are 26, 9 3s are 27. அப்போ 26 + 27/12, 26 + 27 வந்து 53. அப்போ 53/12 ஆன்சர் வந்து 53/12 சரிங்களா. ஸோ இது வந்து போர்ட் மாஸ் ரூல்லையே இதுதான் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சம்மு. இந்த சம்மை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த சம் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதில் கரெக்டாக ப்ராக்கெட்டு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே வந்து நம்ம போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ இதை கரெக்டாக போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் சரியா. சரி ஓகே. இந்த சம் வந்து பாருங்கள், இதை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்கிறாங்க. 3/5/3/8 ஹோல் பவர் 5 இன்ட்டு 3/-5. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், a/m இன்ட்டு a/n அப்படின்னா a/m + n அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி a/m/a/n அப்படின்னா a/m - n அப்படின்ற அர்த்தம் சரிங்களா. இப்போது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
இப்போ இந்த 3 பவர் 5 பை 3 பவர் 8. அப்போ இந்த 8 வந்து மைனஸில் வந்துடும். ஹோல் பவர் 5 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5. அப்போது 8 5 மைனஸ் 8 என்ன மைனஸ் 3. அப்போது 3 பவர் மைனஸ் 3 ஹோல் பவர் 5 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5. 5 3s are 15. அப்போது 3 பவர் மைனஸ் 15 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 5. இப்போது இந்த 15யும் இந்த 5யும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போது மைனஸ் 15 மைனஸ் 5 எவ்வளோ 3 பவர் மைனஸ் 20. அப்போது இதோட ஆன்சர் வந்து 3 பவர் மைனஸ் 20. சரியா? அடுத்த சம் வந்து பாருங்க மைனஸ் 3 பவர் 4 இன்ட்டு 5 பை 3 ஹோல் பவர் 4 அப்படின்ட்டு இருக்கு. அப்போது 3 பவர் 4 இங்கே எப்படி 3 பவர் 4 ஆச்சுன்னா இந்த 4 வந்து உள்ளே கொண்டு போயிடுறோம். இங்கே மைனஸ் இருக்கா, மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ மொத்தமாக ப்ளஸ் ஆகிடும். அப்போது 3 பவர் 4 ப்ளஸ் இன்ட்டு இந்த 4 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 5 பவர் 4 3 பவர் 4 வந்து வரும். அப்போது இதுவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் 5 பவர் 4 இருக்கும். அப்போ அதுதான் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, நீங்கள் கரெக்டாக போடணும். இந்த சம் வந்து பாருங்கள் மைனஸ் 7 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 7 பவர் 5 ஈக்குவல் டு மைனஸ் 7 பவர் 10 அப்படின்ட்டு இருக்குது. இப்போது இது எல்லாமே மைனஸில் இருக்குது. இப்போது இதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா a பவர் m இன்ட்டு a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. ஒரே நம்பராக இருக்கும் போது அந்த பவரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதான் இதோட ஃபார்முலாவோட அர்த்தம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது மைனஸ் 7 பவர் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 10 அப்படியே இருக்குது. இந்த நம்பர் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவரை வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 7. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ ஆன்சர் வந்து 3. சரியா? சரி, ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள் 3 ஸ்கொயர் பவரில் 3 இருக்குது இன்ட்டு 2 இன்ட்டு 3 பவர் 5 பவரில் மைனஸ் 2 இருக்குது இன்ட்டு 18 ஸ்கொயர் வந்து இருக்குது. இதை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து இந்த சம்மு மூணுமே நம்ம லைனாக பார்க்கலாம். இப்போது இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6 ஆகிடும். ஸோ இது பாருங்கள், இந்த 2 வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ 2 பவர் மைனஸ் 2 இந்த 5 இன்ட்டு 2 வந்து 10 ஆகிடும். அப்போ 3 பவர் மைனஸ் 10 இன்ட்டு இந்த 18 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது ஹோல் ஸ்கொயர் வந்து வந்துடும். அப்போ 3 பவர் 6 இன்ட்டு 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 10 இன்ட்டு இந்த 2 வந்து உள்ளே வந்துச்சுன்னா 3 பவர் 4 இன்ட்டு 2 ஸ்கொயரு. இப்போ 3லாம் ஒரு பக்கமும் 2லாம் ஒரு பக்கமும் எழுதிக்கோங்க. அப்போது 3 பவர் 6 மைனஸ் 10 ப்ளஸ் 4. அப்போ 2 பவர் மைனஸ் 2 ப்ளஸ் 2. அப்போ 6 மைனஸ் 10 4. அப்போது மைனஸ் 4 ப்ளஸ் 4. சரிங்களா? அப்போது இது வந்து 0 ஆகிடும். மைனஸ் 2 ப்ளஸ் 2 இதுவும் 0 ஆகிடும். அப்போது எனிதிங் பவர் 0 வந்து 1. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ எந்த நம்பர் வேணாலும் இருக்கட்டும். சரிங்களா? அதில் பவரில் 0 வந்துச்சுன்னா அது வந்து ஆன்சர் வந்து 1 தான். சரிங்களா? அப்போ 1 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 1. சரியா? சரி, ஓகே. இப்போது இந்த சம் வந்து பாருங்கள் 9 ஸ்கொயர் 7 கியூப் இன்ட்டு 2 பவர் 5 பை 84 கியூப் இருக்குது. இப்போது மேலே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 84 எப்படி எழுதுறேன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்போது ஹோல் பவர் 3 அப்படியே வந்துடுது. இப்போது இந்த 3யை உள்ளே கொண்டு வந்துடுங்க. 2 பவர் 3 2 பவர் 3 3 பவர் 3 7 பவர் 3. இப்போது இந்த 7 பவர் 3யும் இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது 2 பவர் 3 1 டைம்ஸு இங்கே 2 பவர் 2 இருக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 மட்டும் இருக்கும். இந்த 9 இங்கே வந்து 9 ஸ்கொயர், சாரி இங்கே 9 ஸ்கொயர் இருக்குல்ல, இங்கே 9 ஸ்கொயர் தான். இந்த 9 ஸ்கொயரை 3 ஸ்கொயர் த ஸ்கொயர் எழுதலாம். அப்போது 3 பவர் 4ஆக மாறிடும். சரிங்களா? கீழே 3 பவர் 3 இருக்குது. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 3 மட்டும் இருக்கும். அப்போது 3/2 வருதா? அப்போது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1.5. அப்போ ஆன்சர் வந்து 1.5. ஸோ மேலே ஒரு 3 இருக்குது, கீழே ஒரு 2 இருக்குது மிச்சம். அப்போ 3/2. சரியா? ஸோ இது பாருங்கள் 2 பவர் 8 இன்ட்டு 2187 3 பவர் 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இங்கே 3 பவர் 5 32வை 2 பவர் 5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போது இது 1 டைம்ஸு இங்கே 2 பவர் 3 இருக்கும். இது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 பவர் 2 இருக்கும். அப்போது 2 2s are 4 4 2s are 8 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 8s are 72. அப்போ ஆன்சர் வந்து 72. சரியா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்கள் 81 பவர் 5/4 64 பவர் மைனஸ் 2/3 வந்து கேட்டிருக்காங்க. 81 பவர் 5/4 நம்ம எப்படி எழுதலாம்னா இதுக்கு மீனிங் வந்து 81 இன்ட்டு 1/4 இன்ட்டு 5. இந்த 1/4 தான் இந்த ரூட் ஆஃப் 481 அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். ஸோ 3 டேபிள் பாருங்கள், 3 டேபிளில் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அந்த மாதிரி 4 முறை போட்டால் 81 வந்து கிடைக்கும். அப்போது 3 வந்து இங்கே ஆன்சராக வந்துடும்.
இந்த 5 வந்து அப்படியே இருக்கும். அப்போ 3 பவர் 5 வந்து 243. 3 வந்து 4 முறை போட்டால் 81. திரும்ப 81 into 3 போடுங்க. 3 8 3 are 24, 243. அப்போ ஆன்சர் வந்து 243. சரியா? சரி, ஓகே. இங்கே பாருங்க, எப்பவுமே 1 பவர் -3 அப்படின்ட்டு இருக்குன்னா, சாரி, இப்போ a பவர் -b அப்படின்ட்டு இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் வந்து 1/a பவர் b அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபார்முலா. அதேமாரி இங்கே 64 பவர் -2/3 இருக்குன்னா 1/64 பவர் 2/3. இப்போ 2/3னா 2 into 1/3 அப்படின்ட்டு அர்த்தம். இந்த 3யை உள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ 4 டேபிளால் 3 டைம்ஸ் போட்டால் 64 வந்து வரும். கியூப் ரூட் 4 4s are 16, 16 4s are 64. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 64 வந்து 4. இந்த ஸ்கொயர் அப்படியே இருக்கும். அப்போ 16. அப்போ 1/16 தான் ஆன்சர். சரியா? இது பாருங்க, ஏறு வரிசையில் எழுதுக. அசெண்டிங் ஆர்டர்ல எழுத சொல்றாங்க. பாருங்க, ரூட் ஆஃப் 2 பவர் 3. ஸோ இது வந்து ரூட் ஆஃப் 4 ஸ்கொயரு, ரூட் ஆஃப் 3ல 4. இது எப்படி எழுதுறான்னா 2 பவர் 1/3, 4 பவர் 1/2 இன்ட்டு 3 பவர் 1/4. இந்த 3 to 4க்கு எல்சிஎம் எடுத்தா 12 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்க, இப்போ பாருங்க, 2 பவர் 1/3யா, இங்க வந்து 12 வரணும் கீழே. அப்போ 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4/12 கமா இங்க பாருங்க 4 பவர் 1/2, இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 பவர் 6/12 கமா இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 பவர் 3/12. சரிங்களா? இப்போ டினாமினேட்டர்லாம் சேமா வந்துடுச்சா? இப்போ 2 பவர் 4. சரிங்களா? இதுதான் நான் ரூட்டுக்குள்ள எழுதிருக்கேன். இப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4 இன்ட்டு 1/12 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ரூட்டுக்குள்ள 2 பவர் 4 வந்து 16 ஆகிடும். சரிங்களா? அதேமாரி 4 பவர் 6 வந்து 4096 ஆகிடும். சரிங்களா? அதேமாரி 3 பவர் 3 வந்து 27 ஆகிடும். இந்த 12 வந்து அப்படியே ரூட்டுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் எது சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் சின்னது 16, ரெண்டாவது 27, மூணாவது இது 4096. அப்போ இது ஃபர்ஸ்ட்டு, சாரி, இது ஃபர்ஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. சரிங்களா? அப்போ பாருங்க, ஏறு வரிசை வந்து நம்ம கரெக்டாக எழுதிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க, ரூட் ஆஃப் 63 மைனஸ் ரூட் ஆஃப் 175 பிளஸ் ரூட் ஆஃப் 28 அப்படின்ட்டு இருக்கு. இந்த 63யை நம்ம 9 7s are 63 அப்படின்னு எழுதிக்கிறோம். 175 25 into 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். 28 4 into 7 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ எல்லாமே வந்து 7ல் முடிகிற மாதிரி வருது. சரிங்களா? இப்போ பாருங்க, 9க்கு ரூட் என்ன 3, 25க்கு ரூட் என்ன 5, 4க்கு ரூட் என்ன 2. அப்போ 3 root 7 மைனஸ் 5 root 7 பிளஸ் 2 root 7. 3 plus 2 என்ன 5. அப்போ 5 மைனஸ் 5 root 7 என்ன 0. அப்போ ஆன்சர் வந்து 0. சரியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 63 வந்து 9 7s are 63 எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். 28 to 4 7 நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இதுவும் வந்து 7ல் வர மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்து பாருங்க, 2 cube root of 40, 3 cube root of 625, 4 cube root of 320. இப்போ இந்த 40யை நம்ம எப்படி எழுதலாம்னா 8 5s are 40 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எல்லாமே 5 டேபிளில் வர மாதிரி வருது பாருங்க. 625 125 into 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். 320 64 into 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது எல்லாமே எப்படி வருது? 5 டேபிளில் வர மாதிரி வருது. இப்போ இந்த 8 பாருங்க, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ இதுக்கு வந்து கியூப் வந்து கேன்சல் ஆகிடும், கியூப் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 2 வந்து வெளியே வந்துடும். சரிங்களா? அதேமாதிரி 125க்கு 5 5s are 25, 25 5s are 125. அப்போ இதுவும் வெளியே வந்துடும், 5 வந்து வெளியே வந்துடும். இங்கே 64 வந்து 4 கியூப் வந்து வந்துடும். சரிங்களா? 4 4s are 16, 16 4s are 64. அப்போ இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபை கேன்சல் ஆகிடும். அப்போ 4 வந்து வெளியே வந்துடும். அப்போது இங்கே 2 இருக்குது, இந்த 2 வந்து வெளியே வந்துருச்சுன்னா 2 2s are 4. இப்போ இங்கே 3 இருக்குது, இந்த 5 வந்து வெளியே வந்துருச்சுன்னா 5 3s are 15. இப்போ இங்கே 4 இருக்குது, இந்த 4 வந்து வெளியே வந்துருச்சுன்னா 4 4s are 16. சரிங்களா? இப்போ இந்த கியூப் ரூட் ஆஃப் 5 மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணலாம். 15 + 4 வந்து 19, 19 - 16 வந்து 3. அப்போது 3 கியூப் ரூட் ஆஃப் 5. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். சரியா? சரி, ஓகே. ஸோ இந்தமாதிரி சம்ஸில் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? இந்த சம் வந்து பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a and b if root 7 - 2 by root 7 + 2 equal to a into root 7 + b அப்படின்ட்டு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த மாதிரி root 7 - 2 by root 7 + 2 அப்படி இருக்குன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ ஆப்போசிட்டில் 2 முறை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும் மைனஸ் போட்டு. சரிங்களா? அப்போ -2 - 2
இது பாருங்க ரூட் ஆஃப் 7 மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். இங்கே -2 இருக்கு, இங்கே -2 இருக்கு. அப்போ இது வந்து ஹோல் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 7 + 2 ரூட் ஆஃப் 7 - 2. இது வந்து a² - b² = a + b × a - b அப்படின்ட்டு வரும். சரிங்களா? ஸோ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லையும் அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா a² - 2ab + b². இங்கே a வந்து ரூட் 7. அப்போது ரூட் 7 ஸ்கொயர், ரூட்டும் இந்த ஸ்கொயரை கேன்சல் ஆகிடும். அப்போ 7 மட்டும் இருக்கும். -2 a வந்து ரூட் 7, b வந்து 2. அப்போ 2 × 2 4 ரூட் 7. சரிங்களா? அப்போது +b² + 2² 4. சரிங்களா? அப்போது 7 - 4 ரூட் 7 + 4. அதான் இங்கே எழுதியிருக்கேன். பை இங்கே பாருங்க, இது வந்து a + b × a - b என்ன சொன்னேன்? a² - b². அப்போ ரூட் 7² -2². ரூட் 7² வந்து 7 -2² 4. 7 - 4 வந்து 3. இப்போ இந்த 7 + 4 கூட்டினீங்கன்னா 11 வரும். -4 ரூட் 7/3 வரும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 11/3 -4 ரூட் 7/3 அப்படின்னு நம்ம பிரித்து எழுதலாமா? எழுதலாம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? a ஆஃப் ரூட் 7 + b வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ a ஆஃப் ரூட் 7 = இந்த -4 ரூட் 7/3க்கு நீங்கள் ஈக்குவல் பண்ணலாம். ஏன்னா இங்கேயும் ரூட் 7 இருக்குது, அப்போ இங்கேயும் ரூட் 7 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த ரூட் 7 இந்த ரூட் 7 கேன்சல் ஆகிடும். அப்போ -4/3 வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. அதேமாரி பிக்கு பாருங்கள் 11/3 வந்து ஈக்குவல் பண்ணலாம். அப்போ b வந்து 11/3. அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏபி வேல்யூ தான் கேட்குறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த சம் வந்து பாருங்க a + 1/a வந்து 6. அப்போது a³ + 1/a³ வேல்யூ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு a³ + b³ ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். a + b the whole cube -3ab × a + b. அதான் வந்து a³ + b³ ஃபார்முலா. இங்கே அதேமாரி a³ + 1/a³ நீங்கள் எழுதணும். அப்போ எழுதும் போது ஏக்கு a, bன்ற இடத்துல 1/a + the whole cube அப்படின்னு நீங்கள் போட்டுக்கணும். -3க்கு a × bக்கு வந்து 1/a அப்படின்னு நீங்கள் போடணும். × a + 1/a. அப்போ இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இங்கே 3 மட்டும் தான் இருக்கும். சரியா? இப்போ நம்ம கொஸ்டினில் a + 1/a வந்து இருக்குது. அப்போ இங்கே 6 வந்து நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். -3 இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். இதோட வேல்யூ வந்து 6. அப்போ 6³ என்ன? 216. 6 3s என்ன? 18. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணையில் உங்களுக்கு 198 வந்து கிடைக்கும். சரிங்களா? 216ம் 18 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 188 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 16ல் 8 போயிடுச்சுன்னா இது அடிச்சுட்டு 16 8 போயிடுச்சுன்னா 8. சரிங்களா? ஸோ திரும்ப இதை அடிச்சுட்டு 10ல் 1 போச்சுன்னா 9. இது அடிச்சிட்டிங்கன்னா 1. அப்போ 198. சரியா? அப்போ ஆன்சர் வந்து 198. இப்போ அடுத்த சம் வந்து பாருங்கள். x + 1/x² வந்து 23. அப்போது x + 1/xம் x³ + 1/x³ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போது a + b the whole square ஃபார்முலா என்ன? a² + b² + 2ab. இப்போது இந்த 2abயை இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டா a² + b² = a + b the whole square -2ab ஆகிடும். சரிங்களா? இப்போ அதை தான் நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போது x + 1/x the whole square -2. இப்போ a என்ன? இங்கே x, a வந்து x, b என்ன? 1/x. அப்போ x கேன்சல் ஆகிடும். அப்போ 1 தான் இருக்கும். அப்போ இங்கே 2 × x × 1/x போட்டிங்கன்னா இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். வெறும் 2 மட்டும் தான் இங்கே இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அப்போது ஈக்குவல் a² + b². இங்கே வந்து x² + 1/x² என்ன கொடுத்துட்டாங்க? 23. அதை வந்து நான் அப்படியே அங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் நீங்கள் a வந்து xம் b வந்து 1/xம் அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். x + 1/x the whole square -2 = 23 வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த 2 வந்து இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 25 ஆகிடும். இங்கே ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் அமிச்சா ரூட் ஆகிடும். அப்போது 5 வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். போன சம்மில் மாதிரியே x³ + 1/x³ ஃபார்முலா என்ன? x + 1/x³. இங்கே 3 வந்து a வந்து x, b வந்து 1/x. அப்போ இதுவே கேன்சல் ஆகிடும். அப்போது x + 1/x வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5. அப்போ 5 இங்கே போட்டிங்கன்னா 5³ வந்து 125. இங்கே 3 × இங்கே 5 மட்டும் போடுங்க 15. 125 - 15 வந்து 110. அப்போ ஆன்சர் வந்து 110. சரியா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து பாருங்கள். y - 1/y the whole cube = 27 அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்போ y³ - 1/y³ என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க.
இப்போ பாருங்க இங்க வந்து 27 இருக்கா, அப்போ இதை வந்து நம்ம 3 கியூப் அப்படின்னு நம்ம எழுதலாம் சரிங்களா. அப்போ இல்லாட்டி 27க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும், 3 கிடைக்கும். அப்போ இந்த கியூப் வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா கியூப் ரூட் ஆயிடும். அப்போ இங்க வந்து கியூப் வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ y மைனஸ் 1/y வந்து நம்மளுக்கு 3 வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க, y கியூப் மைனஸ் 1/y கியூபோட வேல்யூ கேட்கறாங்க. அப்போ நம்மளுக்கு a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியணும். அதை தான் இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ண போறோம் சரிங்களா. அப்போ a மைனஸ் b கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b சரிங்களா. இது அப்படியே இங்க ஏக்கு ஒய்யும் பிக்கு 1/y எடுத்து போடுங்க. அப்போ இங்க y மைனஸ் 1/y தான் ஹோல் கியூப் பிளஸ் 3 இன்ட்டு y இன்ட்டு 1/y பிளஸ் y மைனஸ் 1/y சாரி இன்ட்டு y மைனஸ் 1/y. இந்த yயும் இந்த yயும் கேன்சல் ஆயிடும். நம்ம y மைனஸ் 1/y வந்து 3 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3 கியூப் பிளஸ் 3 இது வந்து கேன்சல் ஆயிடும். இங்க வந்து இன்ட்டு 3 வந்துடும். அப்போ 3 கியூப் என்ன 27 பிளஸ் 3 3s 9. அப்போ 27 பிளஸ் 9 36 சரியா. அப்போ ஆன்சர் வந்து 36 சரிங்களா. சரி ஓகே. நான் வந்து இந்த மாதிரி போடுற சம்ஸுக்கெல்லாம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற சம்ஸுக்கெல்லாம் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் வந்து போட்டிருப்பேன் சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஷார்ட்கட் மெத்தட் வந்து போட்டிருப்பேன். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சிம்பிளிஃபிகேஷனில் போனீங்கன்னா இந்த அல்ஜிப்ரா பேஸ் பண்ண சம்ஸ் வந்து நான் எல்லாமே போட்டிருப்பேன். ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சிம்பிளாக போட்டிருப்பேன் ஈஸியாக. இவ்வளோ ஸ்டெப் போகணும்னு அவசியம் இல்லை சரிங்களா. சிம்பிளாக 2-3 ஸ்டெப் ஒரே 2 ஸ்டெப்லேயே நீங்கள் போட்டுடலாம் ஆன்சர் சரிங்களா. அதில் போய் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே, இதோட சிம்பிளிஃபிகேஷன் வந்து முடிஞ்சிச்சு சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நாளைக்கு வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோஸும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அதேமாதிரி இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதில் நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. இதோட ப்ரைஸ் வந்து 99 rupees தான். ஸோ இந்த டாபிக் மட்டும் இல்லை, அதில் எல்லா டாபிக்ஸுமே சால்வ் பண்ணியிருப்பேன் சரிங்களா. ஸோ 99 rupeesன்றது எல்லா டாபிக்ஸுமே சேர்த்து, இந்த டாபிக்ஸ் மட்டும் இல்லை சரிங்களா. புக்கில் இருக்க சம்ஸ் ஒன்று விடாமல் அதில் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சரிங்களா. அதில் போய் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து நீங்கள் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. தேங்க்யூ. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ரெகுலராக தொடர்ந்து வரும் சரிங்களா. தேங்க்யூ.